1986 நவம்பர் மாதம் 1 சென்னையின் சூளைமேட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்கின்ற இளைஞன் பட்டப்பகலில் பலர் முன்னிலையில் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அந்த படுகொலையை செய்துவிட்டு இலங்கைக்கு தப்பிச் செல்கின்றார் கொலையாளி. அவர்தான் டக்ளஸ் தேவானந்தா. EPDP என்கின்ற ஒரு ஆயுத குழுவை உருவாக்கி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஒரு ப்ராக்சியாக ஒட்டுக்குழுவாக 35 வருடங்களாக செயற்பட்டு வருகின்றார். ஆயுத குழுவான EPDPயின் அரசியல் செயற்பாடுகள் கூட தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு விரோதமான சிங்கள அரசின் அரசியல் ராஜதந்திர தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாகவே தொடர்ந்து அமைந்து வருகின்றன. தமது உரிமைகளுக்காக ஈழத்தமிழர்கள் மேற்கொண்ட தேசிய விடுதலை போராட்டத்தை ஆயுதம் கொண்டு அடக்கியதிலாகட்டும், ஸ்ரீலங்கா ராணுவ சோதனை சாவடிகளில் நின்று தமிழ் இளைஞர்களை காட்டிக் கொடுத்ததிலாகட்டும், ஊடகவியலாளர்கள் உட்பட பல தமிழர்களை படுகொலை செய்ததிலாகட்டும், டக்ளஸ் தேவானந்தாவின் இந்த EPDP அமைப்பு புரிந்த அத்தனை அராஜகங்களும் தமிழ் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட EPDP அமைப்பின் சித்திரவதை கூடம் என்கின்ற ஸ்ரீதர் படமாளிகை கட்டிடத்திற்கே சென்று EPDP தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் ஆதரவு கோரி கெஞ்சி நின்ற தமிழரசுக் கட்சியின் செயல்தான் தமிழ் மக்களை இந்த அளவுக்கு கோபப்பட வைத்திருக்கின்றது. அதுவும் அற்ப பதவிக்காக இவர்கள் இப்படி செய்ததை தமிழ் மக்களால் நம்பவே முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. தமிழ் மக்களின் விடிவுக்காக எத்தனையோ அர்ப்பணிப்புகளை செய்த ஒரு கட்சிதான் தமிழரசுக் கட்சி. தமிழ் மக்களின் விடுதலைக்காக ஏராளமானவர்கள் உயிர் தியாகம் செய்த கட்சிதான் தமிழரசுக் கட்சி. எப்படியான தலைவர்களினால் எல்லாம் வழிநடாத்தப்பட்டு கம்பீரமாக நெஞ்சை நிமிர்த்தியபடி அரசியலரங்கில் வலம் வந்த தமிழரசுக் கட்சி இன்று கூணி குறுகி ஸ்ரீதர் படமாளிகை என்கின்ற முட்டுச்சந்துக்குள் தனது அரசியல் வாழ்க்கையை முடக்கிவிட்ட அவலத்தை பார்க்கின்ற போது உண்மையிலேயே மனம் வேதனைப்படுகின்றது. தமிழரசுக் கட்சியின் இந்த நிலைக்கு சுமந்திரனை நோக்கி தமது கரங்களை நீட்டுகின்றார்கள் தமிழ் மக்கள். தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் பிரமுகர்கள் பலர் கூட சுமந்திரனே இந்த செயலுக்கான பிரதான காரணம் என்று குற்றம் சுமத்துகின்றார்கள். தமிழ் மக்களின் பிணங்களின் மேலே கட்டப்பட்டுள்ள EPDP என்கின்ற கல்லறைக்கு வெள்ளையடிக்கும்படியான செயல் இது என்று அவர்கள் கோபம் வெளியிட்டு வருகின்றார்கள். தமிழ் மக்களுடைய அரசியல் அரங்கில் ஏன் இப்படி ஒரு காட்சி அரங்கேறுகின்றது என்கின்ற கேள்வி தமிழ் மக்கள் மனங்களில் எதிரொலித்து வருகின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது.